வணக்கம். ஐ ஆம் மாணிக்க வாசகம், ஃபார்மர் டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர். வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் என்ற அடிப்படையில் காமன் பப்ளிக் சார்பாக நல்ல நோக்கத்தில் இந்த பதிவு செய்கிறேன். நான் ஒரு செய்தியை படித்தேன். தமிழ்நாடு வாட்டர்ஸ் ஃபியூரி ரெஃப்ளெக்டட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் இன் 2004. இந்த செய்தியினுடைய சுருக்கம் என்னவென்றால், தமிழ்நாடு வாக்காளர்களுடைய கோபம் 2004 வருடத்தில் அப்போதைய அரசுக்கு எதிராக எரிமலையாக வெடித்தது அப்படிங்கிறதா அது எதுக்காக இங்கே சொல்கிறேன்னு சொன்னால், அப்படி ஒரு எரிமலை இப்போ மறுபடியும் மக்கள் கிராமப்பகுதி அளவில் மக்கள் மனசுக்குள்ளே ஒரு லேசாக உருவாகிட்டு இருக்குங்கிறத அதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த 2004 ஏன் அந்த எரிமலை வந்துச்சுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக 2004 நடந்த எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தல். அப்போது தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி. அப்போது மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் ஆட்சி நடந்தது. அப்போதைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நிறைய புதிய சில விதிமுறைகள் சட்ட திட்டங்கள்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. அதில் ஒன்று நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்னென்னா, அப்போ தமிழ்நாட்டில் கிராமப்பகுதிகளில் உள்ள ஒரு விஷயம், தங்களுடைய குலதெய்வங்களுக்கும் இஷ்ட தெய்வங்களுக்கும் ஆடுகளையும் பறவைகளையும் குறிப்பாக கோழிகளையும் பலியிட்டு காணிக்கை செய்வது. இது அவங்கள மக்களை பொறுத்தவரை இது ஒரு சென்டிமெண்ட் கலந்த ஒரு பரம்பரையாக செய்து வருகின்ற ஒரு இறைப்பணி. அப்படி தான் அவங்க மனசில் இருக்குது. அதுதான் த்ரூ தமிழ்நாடு தான். ஸோ அதனால் ஆட்டுக்குட்டியை வளர்ப்பாங்க. அவங்களே ஒரு 6 மாதம் நான் இஷ்ட தெய்வத்துக்கு நேர்ந்து விட்டுருக்கேன், குலதெய்வத்துக்கு நேர்ந்து விட்டுருக்கேன்னு சொல்லி ஆடு கோழிலாம் வீட்டிலே வளர்ப்பாங்க. கரெக்டாக அந்த விழா காலங்களில் அதை கொண்டு போய் மாலையெல்லாம் போட்டு அந்த அன்னைக்கு பலியிட வேண்டியனால அன்றைக்கி கடவுள் அந்த சாமி தானே முன்னாடி பலியிட்டு காணிக்கை செய்வார்கள். அதை கொடுமைப்படுத்துகிறத அர்த்தம் இல்லை. அவங்க கண்ணோட்டத்தில் அது சென்டிமெண்டலாக, ரிலீஜியஸ் சென்டிமெண்டலாக இது இறைவனுக்கு காணிக்கை செய்கிறோம் அப்படிங்கிறதான். ஆனால் அதுக்கு ஒரு தடை உத்தரவு போட்டாங்க. அப்போதைய முதல்வர், 2004க்கு முன்னாடி உள்ள அந்த முதல்வர், அதுக்கு ஒரு தடை உத்தரவு போட்டாங்க. என்னன்னா, சாக்ரிஃபைசிங் அனிமல் அண்ட் பேர்ட்ஸ் டு த காட் இஸ் டோட்டலி ப்ரோஹிபிட்டட் இன் தமிழ்நாடுன்னு போட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, கடவுளுக்கு நேர்ந்து விட்டு ஆடு கோழிலாம் வெட்ட முடியலை. அது அங்கே தான் வெட்ட முடியாது. அதனால என்ன பண்ணுறான், மக்கள் அதை வேறு ரூபத்தில் வெட்டி அதை சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது வேறு விஷயம். பட் அந்த கோபம் மனசுக்குள் ஏற்பட்டது மக்களுக்கு. என்னடா அது, நம்ம ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக நம்ம கோயிலுக்கு, நம்ம குலதெய்வத்துக்கு, நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு நம்ம ஆடு வளர்த்து, நம்ம கோழிகளை வளர்த்து காணிக்கை செலுத்துகிறோம். அந்த காணிக்கை செலுத்த விடாமல் ஏன் அரசாங்கம் தடை உத்தரவு போடுது? அவங்களுக்கு என்ன நம்முடைய உரிமையில் பிடிப்பை தலையிடுறாங்க? இதெல்லாம் ரிலீஜியஸ் ரைட்ஸ் இல்லையா? இதை எப்படி தலையிடலாம் அப்படின்னு கோபம் வருது. கோபம் என்ன செய்ய முடியும்? அந்த மனசுக்குள்ளே அது ஒரு எரிமலையாக வெடிச்சு அப்படியே புகைஞ்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அடுத்து இந்த எரிமலை எப்போ வெடிக்குதுன்னா, 2004 பாராளுமன்ற தேர்தல் வருது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் ஒரு அணி, பிஜேபி, ஏடிஎம்கே, அது ஒரு அணியாக போட்டியிடுது. இந்த பக்கம் டிஎம்கே, காங்கிரஸு, பாமக, மதிமுக, இது மாதிரி கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் ஒரு அணி. 2 அணியும் 40, பாண்டிச்சேரி உள்பட 40 இடங்கள்லையும் போட்டிடுறாங்க. தேர்தல் நடக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் அந்த அனைத்து கிராமப்பகுதியிலிருந்து நகர்ப்புறம் உள்ள சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அந்த கூலி வேலை பார்க்குறவங்க எல்லார் மனதிலையும் ஒரு எரிமலை ஒன்று புகஞ்சிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னோம் இல்லையா? தங்களுடைய ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டோட கை வச்சுட்டாங்களே, தடை உத்தரவு போட்டு
நம்ம ஆடு கோழியை காணிக்கையளிக்க விட மாட்டேன், அது கூட காணிக்கையளிக்க கூட விடலையேங்கிறது கோபம் இருந்துச்சு இல்லையா, அந்த வேகம் இருந்துச்சு இல்லையா, அது எரிமலையாக மாறினது அந்த தேர்தல் நாளன்று எரிமலையாக வெடித்து எல்லாரும் ஒரே இடத்துல குத்துனாங்க. டிஎம்கே அணி 40 இடத்துலையும் ஜெயிக்குது. ஆட்சியில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணி 40 இடத்துலையும் தூக்குது. காரணம், மக்கள் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த எரிமலை. அப்படி ஒரு எரிமலை இப்போ தமிழ்நாட்டில் மீண்டும் கிராமப்பகுதி மக்கள் மத்தியில், அது மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸு, கூலி வேலை பார்க்கும் எல்லார் மத்தியிலையும் மீண்டும் கனன்று கொண்டு இருக்கிறது என்பது இங்கே நான் முக்கியமாக சுட்டி காட்ட வேண்டிய விஷயம். ஏன் அந்த எரிமலை அப்படின்னா, இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க நகைக்கடன் ஜுவல்ஸ் லோன் விஷயமா. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பண கஷ்டம் உள்ளவன் அது அவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் இருக்கிற பவனை கொண்டாந்து வங்கியில் வச்சு அதை நகையை அடகு வச்சுட்டு போகிறாங்க. பண கஷ்டத்தை தீர்த்துக்கிறாங்க. மறு வருஷம் திருப்பணும். மறு வருஷம் திருப்புறதுக்கு கையில் காசு இல்லைங்கிற பட்சத்தில் வட்டியை மாத்திரம் கட்டி அதை ரினியூவல் பண்ணுவாங்க. வட்டியை கட்டிட்டு திருப்பி வச்ச மாதிரி ரினியூவல் பண்ணிட்டு போவாங்க. இட் வில் பி ரினியூவ்டு எவ்ரி இயர் அந்த மாதிரி. அப்படி என்றைக்கு பணம் இருக்கோ அன்றைக்கி திருப்பிட்டு போவார் இடையில. இதுதான் சிஸ்டம் ஓடிக்கிருந்துச்சு. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வங்கிகளில் மோசடி நடக்கிறது, இது மாதிரி நகையை திருப்பாமல் அதை அப்படியே வச்சுக்கிட்டு வட்டியை மாத்திரம் கட்டி ரினியூவல் பண்ணுறதுல இந்த நகை ஒரு கட்டத்தில் 5-6 வருஷம் 6-7 வருஷம் இந்த மாதிரி திருப்பாமல் அதே இருக்கும் பொழுது அது நகை போலியான நகையாக மாறி போய் விடுகிறது. செக் பண்ணும் பொழுது ஒரு கட்டத்தில் அனைத்துமே போலியாக இருக்கிறது. இது மாதிரி மோசடி நடக்கிறதுனால அதை தடுப்பதற்கு ஒவ்வொரு வருஷமும் மொத்த பணத்தையும் அசல் வட்டி எல்லாத்தையும் கட்டி நீ நகையை திருப்பி வீட்டுக்கு கொண்டு போ, மறுநாள் வா, மறுநாள் மீண்டும் அடகு வச்சு நீ பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு ஒரு புதுசாக கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா வங்கிகளையும். இதில் என்ன ஒரு கஷ்டம்னா, எல்லா கிராமத்தில் உள்ள மக்களும் சாதாரணமாக எல்லாமே பண கஷ்டப்படுறவன் தானே அடகு வைக்க வர்றான் நகை எடுத்துக்கிட்டு. இப்போ அவனுக்கு திடீர்னு இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்து நகையை மீட்கணும். 2 லட்ச ரூபா ப்ளஸ் வட்டி. இவன்கிட்ட பணம் இல்லை, நகையை மீட்கல, அந்த டேட்டு தாண்டிடுச்சுன்னா பெனால்ட்டி வரும், அதுக்கப்புறம் அதிக பணம் வரும். ஒரு கட்டத்தில் முழுந்தி போகக்கூடிய நிலை வரும் நகை. அப்போ என்ன பண்ணுறான், ஒவ்வொரு வங்கியிலையும் என்ன நடக்குதுன்னா, இப்போ எல்லா வங்கி வாசல்களிலும் புரோக்கர்கள் முளைத்து விட்டார்கள். புரோக்கர்களுடைய ரோல் என்ன அப்படின்னா, புரோக்கர்களுடைய ரோல் அவன் உள்ள வேலையே கிடையாது. பட் அவனுடைய ரோல் என்னன்னா, ஹி வில் பி ஹேவிங் சம் அசோசியேஷன் தேர். அந்த அசோசியேஷனுங்கிறது எப்படின்னு சொன்னால், இவன் 2 லட்ச ரூபா நகையை திருப்பணும் வட்டியோட, இவன்கிட்ட கையில் காசு இல்லை, வெறுங்கையோடு வர்றான். அப்போது இந்த புரோக்கர் வில் கான்டாக்ட் திஸ் ஃபெலோ. அந்த அந்த கஷ்டத்தில் இருக்க அந்த மக்களிடையே, என்ன 2 பணம் இல்லையா, சரி நான் பணத்தை கொடுக்குறப்பா, அதை பணத்தை கொடுத்து வட்டியும் கொடுத்து நீ நகையை திருப்பி வாங்கி, இங்கே நம்பிக்கையான ஒருத்தர் இருக்கார், அவர் கையில் கொடுத்துரு, அவர் வச்சுக்கார், யூ வில் கீப் சேஃப்லி. நாளைக்கு நீ வா, நாளைக்கு நீ அது நகையை வாங்கி மீண்டும் அடகு வச்சுட்டு பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்துரு. 1 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ ரூபாய் எக்ஸஸாக நீ கமிஷன் மாதிரி கொடுக்கணும் எனக்கு. ஏன்னா நேற்று உனக்கு நான் அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள பணத்தை நீ கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு டீல் பேசி அதுக்கு ஓகே சொல்லி, அது மாதிரி சில இடங்கள் நடப்பதாக சில மக்கள் தகவல் கூறுகிறார்கள். ஏன்னா நான் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பிரிவில் பணியாற்றியவன் டெல்டா மாவட்டங்களில். அந்த வகையில் மக்கள் இன்னமும் நான் ஓய்வு பெற்ற பிறகு கூட என்கிட்ட சில தகவல்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் முறைப்படி வித்தின் த ஃப்ரேம் ஆஃப் லா ஐ வுட் அட்வைஸ் தம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவேன்.
இது இப்போ இந்த விஷயத்தில் என்னென்னா, இந்த மாதிரி நகையை வந்து திருப்புறத்துக்கு வந்து ஆங்காங்கு வங்கி வாசல்களில் வந்து புரோக்கர்ஸ் முளைச்சிட்டாங்க அப்படிங்கிற பொழுது, இப்போ இதை நகையை திருப்புறத்துக்கு நாள் இது இதில் எவ்வளோ மால் ப்ராக்டிஸ்னு ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நல்ல நோக்கத்தில் இந்த விதிமுறைகளை உருவாக்கினாலும் கூட அதையும் ஆங்காங்கு ஒரு ஒரு மால் ப்ராக்டிஸ் செய்து இல்லீகலாக அது ஒரு தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி விட்டதுங்கிறது தான் இப்போ இதில் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். அனதர் திங், தப்பு நடக்குது அப்படின்னு சொன்னால் மோசடி நடக்குது. மோசடி நடக்கிறதுனால தான் நாங்கள் விதிமுறைகளை மாற்றுறோம். வச்ச நகையை வந்து ஒவ்வொரு வருஷமும் வட்டியை மாத்திரம் கட்டி எக்ஸ்டென்மெண்ட் போகிறதுனால, ரினியூவல் பண்ணிட்டு போகிறதுனால ஒரு கட்டத்தில் வந்து நகையை போலியான நகையாக மாற்றிடுறாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை மோசடி, சீட்டிங் நடக்கிறதுனால இந்த கஸ்டமர் வந்து வாடிக்கையாளர் தான் வருஷம் பணத்தை கட்டி வாங்கிட்டு போயிட்டு திருப்பி புதுசாக கொண்டா வைக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறை வைக்கிறதுக்கு பதிலாக, தப்பு பண்ணுற அந்த மாதிரி மோசடி நடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு வங்கி ஊழியர் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பன் த பேங்க் ஸ்டாஃப் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஜுவல்ஸு. அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் பொறுப்புன்னு சொன்னால், யூ இனிஷியேட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸு, அரெஸ்ட் தட் ஃபெல்லோ, ப்ராசிக்யூட் தம். அது மாதிரி நீங்கள் 4 இடத்துல பண்ணீங்கன்னா அடுத்து நடக்குமா? அதை செய்யாமல் பாவம் வந்து ஏதோ கூலி வேலை பார்க்குறவங்க ஏழை பாலை அதுக்கு முடக்கி கஷ்டத்துக்கு வந்து அடகு வைக்கணும். அதில் ஒரு நாள் மொத்த பணத்தோடு வந்து திருப்பணும், மறுநாள் வந்து அதை அடகு வைக்கணும்னா 2 நாள் 3 நாள் அவனுக்கு வங்கி கலைகிறது வேலையாக போச்சு. இப்போ அது பணத்தை கொண்டு வர முடியாதவனுக்கு இப்போ இல்லீகலாக வந்து அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு புரோக்கர்ஸும் அங்கே வேற முளைச்சிட்டான். இப்படி ஒரு தவறுகள் நடக்கின்ற சூழ்நிலையில் இது எல்லாம் வந்து கிராமப்பகுதியில் உள்ள நகர்ப்புறத்தில் உள்ள மக்கள் மனதில் ஒரு கோபம், அந்த ஒரு ஆத்திரம் அது எரிமலையாக கனந்து கொண்டிருக்கிறது. இது 2026 எலெக்ஷன் வருது. இது எரிமலையாக வெடிச்சதுன்னு சொன்னால் யார் பாதிக்கப்படுவாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆகவே அரசு இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிறப்பித்துள்ள கைட்லைன்ஸில் சில தளர்வுகளை ஏற்படுத்தி பொதுமக்களை பாதிக்காத அளவிற்கு சில தளர்வுகள் செய்து விதிமுறைகளை மாற்ற வேண்டும். தவறு நடக்கும், மோசடி குற்றங்கள் நடக்கிறது, அடகு வைத்த நகையில் மோசடித்தனம் செய்கிறார்கள் சொன்னால் சம்பந்தப்பட்ட ஊழியரை, சம்பந்தப்பட்ட வங்கி அலுவலரை ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அவங்க மேலே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸு இனிஷியேட் பண்ணுங்கள். அதை செய்து விட்டுட்டு பொதுமக்களை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம். ஆனால் கஷ்டப்படுத்தினா 2004 வெடித்த எரிமலை 2026 வெடிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஸோ தயவுசெய்து கருத்தில் கொண்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக இந்த ஜுவல் லோன் தொடர்பான விதிமுறைகளை தளர்த்தி பொதுமக்களுக்கு உதவிட வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல்.